வருகின்ற பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியராக போகும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு முறையாக தயாராகி கொண்டு இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சம்மர் வெக்கேஷன் முடிய போகுது. நாம் ஸ்கூலுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ஸ்கூலுக்கு போகிற கட்டாயத்தில் இருக்கிற நாம் இனி வரப்போகிற நாட்களில் எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வெக்கேஷன் டைமில் நாம் சரியான மெத்தடில் நமக்கு எக்கச்சக்கமான டைம் இருந்ததால் நம்மளோட ஸ்டடீஸ் எல்லாத்த ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறமா நாம் எக்கச்சக்கமான வேலையில் ஈடுபடுறதால நமக்கு சரியான டைம் அப்படிங்கிறது கிடைக்க போகிறதில்ல. இப்போ தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட டைம் எது, அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய அந்த டைமை ப்ராப்பராக பிளான் பண்ணணும். அப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணி நீங்கள் படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் ஸ்கூல்லையும் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான முறையான ப்ரிப்பரேஷன்லேயும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதும் நம்ம மைண்டில் வர்ற தாட் என்னன்னு பார்க்கும்போது, போர்ஷனை ஏர்லியராக முடிக்கணும். இது நம்மளோட தாட் மட்டும் இருக்காது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட தாட்டும் இருக்கும். போர்ஷனை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம ஃபாஸ்ட்டாக போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அந்த நினைப்பிலேயே இருக்கும்போது நம்மளோட பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுல சரியான டைமை ஒதுக்க மாட்டோம். ஸோ இது நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, +1 +2 புக்கை எடுங்க. உங்கள் பிஜிடிஆர்பி சிலபஸையும் எடுங்க. அதில் எது எது ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத டிக் பண்ணி வைங்க. ஸோ இப்போது நீங்கள் ஸ்கூலில் டீச் பண்ணணும் அப்படின்னா முதல் நாள் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண தான் போவீங்க. ஸோ அப்போது நீங்கள் எதை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட டெக்ஸ்ட் புக் ப்ளஸ் பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியலை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ஆனால் அது ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கூலில் +1 +2 டீச் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே சமயத்தில் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் ஸ்கூலில் போர்ஷனை ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ஒரு பெரிய குறையாக நினச்சிட்டு இருந்தால், என்னால் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல, எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது அப்படிங்கிறதும் பறந்து போகும். எப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, அதே சமயத்தில் பிஜிடிஆர்பி சிலபஸ் அதாவது மெட்டீரியலை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அப்போது ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களோட பிஜிடிஆர்பி கண்டென்ட் எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஷெட்யூல் போடுங்க. அந்த ஷெட்யூலில் ஃபர்ஸ்ட் திங் ஸ்கூல் ப்ரிப்ரேஷனுக்காக இருக்கணும். பட் அந்த ஸ்கூல் ப்ரிப்ரேஷனில் உங்களோட பிஜிடிஆர்பி ப்ரிப்ரேஷன் அங்கே இருக்கணும். இதுதான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ஆஸ்பெக்டாக இருக்கும். இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்களோட ஸ்கூல் சிலபஸை அதாவது +1 +2 சிலபஸில் இருக்கிறது எல்லாமே தரோவாக படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிப்பீங்க. உங்களுக்கே தெரியும், கடைசி டிஆர்பி எக்ஸாம்லலாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கொஸ்டின் நம்மளோட +1 +2 டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூடவே உங்களோட மற்ற சிலபஸில் இருக்கிறத படிக்கும்போது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டை படிக்கும்போது இன்னும் மார்க் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, டெய்லி ஒரு 1 ஹார் 1½ ஹார்ஸ் வந்து என்னோடய ஸ்கூல் ப்ரிப்ரேஷனுக்காக நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிவிட்டு, அதுக்கு பக்கத்துலேயே உங்கள் பிஜிடிஆர்பி மெட்டீரியலை வச்சு அதை படிங்க. ஸோ இப்போது நீங்கள் வேலைக்காக தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதாவது ஸ்கூலில் டீச் பண்ணுங்கிறதுக்காக படிக்க போகிறீங்க. அதே டைமில் அது உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வர்ற கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிக்கிற மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கும். ஸோ இதன் மூலமாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதை படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். நானும் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸால் தான் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 or 5 மந்த்ஸில் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர்லேயே நம்மளால் வந்து படிக்க முடியாது. நம்மளோட எக்ஸாமுக்காக, அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நாம் படிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற நிலமையில் நாம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பார்க்கும்போது ஸ்கூல் போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சைட் பை சைடாக நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் நாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எப்போ முடியும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட டைமை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு ஷெட்யூல் போட்டு யூஸ் பண்ணணும். ஸ்கூல் ஒர்க்கை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதீங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட தாட் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்கூல் ஒர்க்கில் மட்டும்தான் இருக்கும் தவிர வேறு எதுலேயும் இருக்காது. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறீங்க, அந்த டெஸ்ட் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணணும். அதை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு போய் நான் மெதுவாக கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தப்பாக மட்டும் யோசிக்காதீங்க. உங்களோட டெஸ்ட் பேப்பரை வந்து மேக்ஸிமம் இருக்கிற டைம் எல்லாத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கூல்லையே நீங்கள் கரெக்ஷன் பண்ணி முடிச்சிருங்க. வீட்டுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு வராதீங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கூலில் 1 or 2 பீரியட் வந்து நமக்கு ஃப்ரீ பீரியட் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ பீரியடை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சிருங்க. நாள் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணால் தான் முடியும். அதை திங்க் பண்ணுறது மட்டும் நம்மளோட கடமையாக இருக்கக்கூடாது, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செயலில் அது எல்லாத்தில் ஈடுபட்டால் மட்டுமே அது நமக்கு சாத்தியமாகும். வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு பிஜிடிஆர்பியை மட்டும்தான் மைண்டில் இருக்கணும் தவிர ஸ்கூல் அந்த பேப்பர் திருத்தணுமே, அந்த ரிஜிஸ்டர் எழுதணுமே அப்படி இப்படிங்கிற தாட் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது. நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்களோ அந்த நினைப்பு வந்து நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ அதுவே நாம் படிக்கிறத வந்து குறைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு ஸ்கூலில் ஃபுல்லாக உங்களோட வேலையை பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நம்மளுடைய +1 +2 புக்கில் லெசன் ரிலேட்டடாக நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறீங்களோ அது எல்லாத்த வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்டாக வந்து எழுதி வைங்க. ஸோ அந்த இன்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, புக்கில் இருக்கிறது பசங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. அந்த இன்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது ஒரே டைமில் வந்து நீங்கள் டீச் பண்ணவும் செய்கிறீங்க, நீங்கள் படிக்கவும் செய்கிறீங்க. ஸோ இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட மார்க் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கூலில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறத எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் அலோவ் பண்ணாது. அதை வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட +1 +2 புக்கில் பிஜிடிஆர்பி கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து இன்ஸாக எழுதி வச்சு அதை நாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் படிக்கும்போது அல்லது டீச் பண்ணும்போது நமக்கே தெரியும், ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாத்தையும் அதை படிச்சிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு டைம் பத்தலையே, எனக்கு டைம் கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வந்து தோணவே தோணாது. இதுவும் ஒரு மெத்தடாக நாம் ஃபாலோ பண்ணலாம்.
இதிலிருந்து நாம் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுதே, நமக்கு டைம் பத்தாதே அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறத விட, நமக்கு கிடைச்ச டைமை வந்து நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கான டைம் வந்து அங்கே இருக்கும். ஸோ இது மூலமாக நாம் நம்மளோட பிஜிடிஆர்பி கண்டென்ட் எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் தோணும். இந்த மாதிரி படிக்கலாமா, இப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாமா, நம்ம டெக்ஸ்ட் புக்கையே, அதாவது +1 +2 புக்கையே நாம் வந்து ஒரு மெட்டீரியலாக சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறத தோணும். ஸோ இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சே, என்னால் படிக்க முடியாதே, டைம் கிடைக்காதே அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம். நன்றி, வணக்கம்.